ஹாய் நண்பர்களே, இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல். கிராம நத்தம் பட்டாவில் தமிழ்நாடு அரசு பல்வேறு மாற்றங்களை செஞ்சுருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். பொதுமக்களின் நன்மைகளையும் வசதிகளையும் கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்துட்டு வராங்க. குறிப்பாக நிலம் தொடர்பான பல்வேறு தேவைகளுக்கு அரசு அலுவலங்களுக்கு நேரில் செல்லாமல் ஆன்லைன்லேயே விண்ணப்பிக்கிற முறையை தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் ஒரு பகுதியாக தான் நத்தம் நில ஆவணங்களையும் ஆன்லைனில் கொண்டு வரப்பட்டுள்ளது. நத்தம் நிலங்களுக்கு விரைவில் இணையவழி பட்டா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிதியமைச்சர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அறிவிச்சிருந்தாங்க. அந்த அறிவிப்பின்படியே தற்போது கடந்த மாதம் நத்தம் வீட்டு மனைக்கு பட்டா வாங்குவதில் இருந்த நிறைய சிரமங்களை தமிழ்நாடு அரசு கவனத்துக்கு சென்று கொண்டே இருந்ததால் நத்தம் பட்டா ஆன்லைன்லேயே எடுக்கலாம் அப்படிங்கிற திட்டத்தை முதல்வர் துவங்கி வச்சிருந்தாங்க. அதன்படி நத்தம் நிலங்கள்ல பட்டா மாறுதல் செய்ய வேண்டும் என்றாலோ அல்லது உட்பிரிவு செய்ய வேண்டும் என்றாலோ அனைத்துமே நீங்க ஆன்லைன்லேயே விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. நத்தம் பதிவேடு, சிட்டா, புல வரைபடங்கள் இதெல்லாம் ஆன்லைன்லேயே நீங்க டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். இது நீங்க அந்த வெப்சைட்ல நீங்களே விண்ணப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் கொடுத்துருக்காங்க. e-services.tn.government.in என்ற அதிகாரப்பூர்வமான வெப்சைட்டுக்கு போயிட்டு உரிய ஆவணங்களை, உரிய சான்றுகளை நீங்க அது சமர்ப்பித்து விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பட்டாவில் வரைபடம் எடுக்கிறது, சிட்டா எடுக்கிறது, நத்தம் இதெல்லாம் நீங்க எடுக்கலாம். இதுல மாற்றம் செய்யணும் போகணும் வரும்னா கட்டணம் செலுத்தி ஆன்லைன்லேயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்முடைய தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கிராமத்துலையும் குறிப்பிட்ட அளவு நிலங்கள் நத்தம் என்று வகைப்படுத்தியிருக்காங்க. இந்த நிலங்கள் பெரும்பாலான ஏழை மக்கள் குடியிருக்கவும் விவசாயம் செய்யவும் நடைமுறையில் இருந்துட்டு இருக்கு. பொருளாதார ரீதியில பின்தங்கிய மக்கள் மட்டும் இதை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த நிலங்களை விற்க முடியாத அளவுக்கு கட்டுப்பாடுகள் நிறைஞ்சு இருந்துச்சு. நிறைய சிக்கல் இதுல இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இப்போ நத்த நிலங்களுக்கு பட்டா வழங்கும் திட்டம் தமிழ்நாடு அரசே இப்போ செயல்படுத்திட்டு வராங்க. இந்த நத்தம் நிலங்கள் சம்பந்தமா இன்னும் கூடிய விரைவில் நிறைய அப்டேட்கள் தமிழ்நாடு அரசு வழங்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் எதிர்பார்க்குறாங்க. இந்த செய்தி பொதுமக்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அதனால உங்களுடைய மற்ற நண்பர்களுக்கு அந்த தகவலை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.